வணக்கம், வெல்கம் பேக் டு பிஏ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டைப்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னுடைய பேசிக் சாப்டர் 1 வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து சாப்டர் 2. இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அரௌண்ட் 5 கேட்டகரிஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு 2 டைப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை பிரிக்கலாம். ஸோ அது மாதிரியே வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி ஈக்விட்டி, டெப்ட், டெரிவேட்டிவ்ஸ், கமோடிட்டிஸ், அது மாதிரி ஃபாரெக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதன் பிறகு ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் இல்லைன்னா ஓடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓடிசின்றது ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணி ஆக்ஷன் அண்ட் டீலர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜியாகிரபியை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேஷனல் மார்க்கெட், இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ இது வந்து நேம்லேயே இருக்குது. நேஷனல் மார்க்கெட்டுன்னா ஸோ வித்தின் கண்ட்ரி, வித் டொமஸ்டிக் கண்ட்ரிக்குள்ள ஸோ உள்ள லிஸ்ட் கம்பெனிஸ் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பிறகு பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ ஓவரால் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று வந்து என்ஐசி. இந்த பிஎஸ்சி அண்ட் என்ஐசியில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ட்ரேடிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கம்பெனிஸில் வந்து இந்தியன் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ட்ரேடிங் வந்து இந்தியாவில் நடக்கும். அதனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்கும். ஸோ இது எந்த கரன்சியில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய கரன்சியில் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இது இந்தியாவுடைய நேஷனல் ஸ்டாக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுடைய கண்ட்ரிக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அவங்களுடைய கம்பெனிஸ்லாம் அங்கே ரெஜிஸ்டராக இருக்கும். அங்கே வந்து அவங்களுடைய லோக்கல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட். இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து மெயினாக சொல்லணும்னாக்கா ஸோ இது வந்து நேஷனல் சொல்லும்போது வித்தின் கண்ட்ரி, இன்டர்நேஷனல் வரும்போது குளோபல் மயமாகுது. குளோபல் மயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா யூஎஸ்ல வந்து என்எஸ்சி அப்படின்னு இருக்கு, NYSE அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குளோபலி நிறைய கம்பெனிஸ், இந்தியாவில இருந்து சில கம்பெனிஸ், அப்புறம் ஜப்பான்ல இருந்து, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த NYSE வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. NYSE அப்படின்றது வந்து யூஎஸ் பேஸ்டு குளோபல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது மாதிரியே வந்து LSE அப்படின்னு ஒன்று இருக்கு. LSEன்றது வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுலேயும் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய குளோபல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல், வித்தின் கண்ட்ரி, இன்டர்நேஷனல், குளோபல். ஓகே, ஸோ குளோபல் கம்பெனிஸ், குளோபல் ட்ரேடிங். ஓகே, நேஷனல் அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் கரன்சியில் நடக்கும். இன்டர்நேஷனல் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால அது மல்டிபிள் கரன்சிஸை வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நேஷனலில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா NSE, BSE ஃபார் இந்தியா. ஸோ அது மாதிரி இன்டர்நேஷனலில் சொல்லணும்னா NYSE, அது மாதிரி LSE. NYSEன்றது தான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், LSEன்றது வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து கம்பெனிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த பணம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக இருக்கலாம், இல்லது வந்து ஒரு புது கம்பெனி அக்யூர் பண்ணுறதுக்காக இருக்கலாம். மேபி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ், பிசினஸ் ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் தேவைப்படுது. அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்னுடைய எக்ஸ்சேஞ்சை வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், எவ்வளோ ஃபண்ட் வேணும்னு கேட்கணும், ஸோ அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போறாங்கன்றது சொல்லணும். அதுக்கு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதன் பிறகு அது வந்து ஓகே, அது எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அதாவது ஃபண்ட் ரெக்வஸ்டிங் டைரக்டா வந்து ஸ்டாக்னோட லிஸ்டிங்ல போகாது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா அது IPO வரும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு
நியூ இஷ்யூடு செக்யூரிட்டியா வந்து பண்ணுவாங்க. நியூ இஷ்யூட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றது வந்து ஐபிஓவா வரும். அதுல வந்து லாட் வைஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அதை வந்து லாட்டா டிஃப்ரெண்டா பிரிச்சு, ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஃபண்டிங் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த அளவு ஃபண்டிங் ரெக்வஸ்ட் வந்த உடனே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ அதுல வந்து யார் வந்து கம்மியான பிட் பிரைஸ் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு, அதுவும் குறிப்பா வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டிங் அமௌண்ட் வரைக்கும் அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஐபிஓ பத்தி நான் இன்னொரு வீடியோ டீடைலா போறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாம் கிடைக்கும். அதன் பிறகு பிரைமரி மார்க்கெட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் உங்களுடைய புரோக்கருடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி, இல்லை உங்க புரோக்கரோட ஆப் ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஐபிஓல லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனி வந்து அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இருக்காது. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விப்ரோனுடைய அனதர் பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்காகவோ அல்லது வந்து புது ரெக்யூர்மெண்ட்டுக்காகவோ அது சப்சிடரிக்காகவோ ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா அப்படி விப்ரோ இருக்கும். பட் ஆனா அவங்க எந்த கம்பெனிக்காக யாருக்காக வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்களோ அது இருக்காது. சரி, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, செகண்டரி மார்க்கெட் வந்து இப்ப நம்ம நார்மலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ, டிசிஎஸ் இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு புரோக்கர் வெப்சைட்டையோ அல்லது ஆப்பையோ ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா அதுல வந்து டீடைலா பார்க்கலாம். ஓகே, நீங்க வந்து விப்ரோ சர்ச் பண்றீங்க, அந்த கம்பெனி வருது. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. உங்களால அதுல பையோ அல்லது செல்லோ பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இன் ஷார்ட்டா சொல்லணும்னா பிரைமரி மார்க்கெட், ஐபிஓ ஸ்டேஜ், ப்ரீ மார்க்கெட் ஸ்டேஜ். ஓகே, அதுல வந்து ஒரு ஆஃபர் பிரைஸோடு உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து டபுள் ஆகிறதுக்கோ அல்லது வந்து மார்க்கெட் மேலே போகும்பொழுது ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட், அதுக்கு அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டெப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஃபோரெக்ஸ் அப்படி இருக்கு. ஸோ இந்த 5 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை பத்தி கண்டிப்பா கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாட்டா கூட உங்களுக்கு நார்மலா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸோ அல்லது நீங்க ஒரு யூடியூப்லயோ நீங்க சர்ச் பண்ணும்போது கூட டெஃபினட்டா வந்து இது மாதிரி நேம்ஸ் வந்து அடிக்கடி வரும். காரணம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வந்து 2 டைப்பா சொல்லலாம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் காமன் ஷேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் அப்படின்னு இருக்கு. காமன் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விப்ரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. எப்ப அந்த கம்பெனியினுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து டிவிடெண்டும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு டிவிடெண்ட் வந்து உங்க இந்த ஸ்டாக்குக்கு கிடைக்கும், ஒரு ஸ்டாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த டிவிடெண்டை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் காமன் ஷேர்ஸ்ல வரும். ப்ரிஃபர்டு ஷேர்ஸ் அப்படின்றது வந்து இந்த டிவிடெண்டை டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்டினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கும். பட் கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவங்க வந்து அந்த குவார்டர்லி அந்த டிவிடெண்டை வந்து ஸோ ஃபிக்ஸ்டா வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. ஸோ நீங்க நார்மலா காமன் ஷேர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாக்கா இவர ஓட்டிங் இருக்கும் and also you are kind of a partner for the company. Preferred shares la pathina you are not a partner, you don't have a voting rights, but you will get the dividend. அந்த பணத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, ஸோ டிவிடெண்ட் டார்கெட் பண்ணி ஓகே எனக்கு குவார்டர்லி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரணும், அதாவது குவார்டர்லி எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, டெரிவேட்டிவ்ஸை பத்தி பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபியூச்சர்ஸ் டெஃபினட்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ், அதுக்கு பிறகு ஃபார்வர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஸ்வாப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து இந்த ஃபார்வர்ட்ஸும் ஸ்வாப்ஸும் வந்து அதிகமா யூஸ் பண்றது இல்லை. இதுல மெயினா யூஸ் பண்றது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ நீங்க ஒரு பையோ அல்லது செல்லோ ஃபியூச்சர்னுடைய ஒரு பிரைஸையும் ஒரு டேட்டையும் டார்கெட் பண்ணி நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து வாங்குறதும் விற்கிறதும் தான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல வரும். ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷனையோ அல்லது கால் ஆப்ஷனையோ பையோ அல்லது செல்லோ பண்றது வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஸ்வாப் வந்து அதிகமாக இப்போ நடைமுறையில் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்வாப்ன்றது வந்து இந்த கரன்சியினுடைய டீல் பேஸ் பண்ணி பண்ணுறது. ஃபார்வர்ட்ஸ்ன்றது வந்து இந்த ப்ரைவேட் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறது. பட் அது வந்து இப்போ நார்மலாக யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால வந்து நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பண்ண வேணாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் மெயின். ஸோ நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியாஸ் அதெல்லாம் வந்து நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து கமோடிட்டிஸ். கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் செக்ஷன். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வீட், சுகர், ரைஸ் இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரில் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலில் வந்து ஜிங்க், அது மாதிரி அலுமினியம் இதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு சொல்லும்பொழுது ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் வந்து எனர்ஜி செக்டரில் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புலியன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் இது எல்லாமே வந்து கமோடிட்டிஸில் வரும். அதாவது இப்போ வந்து இந்த எனர்ஜியோ அல்லது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாக்ஸோ மேலே போகுது அல்லது கீழே வரப்போகுது அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து கமோடிட்டிஸில் வரும். கமோடிட்டிஸை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் வந்து 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. MCX, ICX அது மாதிரி இன்னொன்று இருக்கு. மொத்தம் ஓவரால் 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதனால வந்து அது டீட்டெயிலாக அதெல்லாம் கவர் பண்ணல. இந்த வீடியோவில் வந்து அது என்ன அது எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பண்றாங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்றேன். பட் இது வந்து இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் ஆகாது. இதை மாதிரி வந்து நான் சாப்டர் 3ல வந்து ஸோ இது ஒவ்வொரு சப் புல்லட் பாயிண்ட்ஸ் நான் இதில் கொடுக்குற ஒவ்வொரு சப் புல்லட் பாயிண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அடுத்தது வந்து டெப்ட் பார்ப்போம். டெப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பாண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட்டினுடைய பாண்ட்ஸ். ஓகே, அது இல்லைன்னா கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கார்பரேட் கம்பெனிஸ்லாம் கொடுக்கக்கூடிய அல்லது கவர்மெண்ட் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸ், செக்யூரிட்டி பாண்ட்ஸ் தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முனிசிபால் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்து முனிசிபால் இஷ்யூ பண்ணுறது. ஸோ வித்தின் த ஸ்டேட் அவங்க ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது மாதிரி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் பொழுது இது மாதிரி பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்ட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து மேபி அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அதுக்கு வந்து பணம் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பாண்டை ரைஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் பாண்டுன்றது என்ன அப்படின்னாக்கா கடன் தான். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வாங்க போகிறது கடன். அந்த கடனை எப்படி வாங்குறாங்கன்னாக்கா ஸோ நான் ஃபிக்ஸ்டு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை, நான் இவ்வளோ லாட் அந்த அமௌண்ட் வந்து மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கேட்காம ஸோ ஒரு லாட்ல 10 லாட் வந்து இவ்வளோ அமௌண்ட். ஸோ அதனால வந்து மினிமம் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து அந்த பாண்ட்ஸை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டு, பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதை வந்தனால ஸோ பணம் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும். ஆல்சோ ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன், ரைட். அவங்களுக்கு வந்து ஒரு 10% ஒரு 12% ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து அதில் இனிஷியலாக அதை கால் அவுட் பண்ணுறாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்களுக்கு எஃப்டிக்கு பதிலாக ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்னில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டெப்ட்டுக்கு போவாங்க. டெப்ட்ன்றது ஆக்சுவலாக கடன் தான். அந்த கடன் யாருக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மேபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம். கார்பரேட் அப்படின்னு சொல்லும்போது இது கார்பரேட் கம்பெனிஸ், இட் மேபி விப்ரோவாக இருக்கலாம், டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், ரிலையன்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து இப்போ செட்டன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. முனிசிபால் அடுத்தது பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து கார்பரேட் கொடுக்கறது தான். பட் அதில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த பாண்ட்ஸை வந்து ஓவர் த பீரியட் வந்து உங்களால் ஸ்டாக்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பாண்டாக வாங்கி வச்சிருக்கீங்க, லேட்டர் ஓவர் த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து அதை ஸ்டாக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த கன்வெர்டிபிள் பாண்ட்ஸில் வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் டைப் வந்து ஃபோரெக்ஸ். ஃபோரெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸில் பார்த்த ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஸ்வாப் இது எல்லாமே வந்து ஃபோரெக்ஸ்லையும் வரும். இன் அடிஷன் டு தட் நமக்கு வந்து அதில் வந்து ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெரிவேட்டிவ்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டாக்கையும் இல்லைன்னா உங்களுடைய இண்டெக்ஸையும் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே இண்டெக்ஸில் வரும். ஸோ இதையோ அல்லது வந்து ஒரு ஸ்டாக்லேயோ உள்ள ஃபியூச்சரையோ அல்லது ஆப்ஷனையோ பேஸ் பண்ணி நடக்கிறது டெரிவேட்டிவ்ஸ்.
ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது கரன்சியை பேஸ் பண்ணி நடக்கும். டாலர்னுடைய வேல்யூ ஏறுது இறங்குது, அதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபோரெக்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர், இன்னொன்று வந்து ஓடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓடிசின்றது வந்து ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ன்றது வந்து நம்ம டீடைலாக பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ன்றது வந்து நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆல்ரெடி கம்பெனி லிஸ்ட் ஆன கம்பெனியில் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறதோ அல்லது விற்கிறதோ. இது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ் ஆயிருக்கு, செபி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட்ஸ் வந்து ஓன் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்து ரிஸ்க் வந்து ஓரளவு மாடரேட் ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, நீங்க வாங்குற ஸ்டாக் வந்து மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம். இது மார்க்கெட்னுடைய ரிஸ்க் இருக்கு, பட் ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்சினுடைய ரிஸ்க் வந்து இல்லை. ஓடிசி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டிஸ் வந்து டைரக்டா வந்து டீல் பண்றது. இதுல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஸோ அவங்களுடைய எந்த இன்வால்வ்மெண்ட் இருக்காது. கவர்மெண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். செபியினுடைய கண்ட்ரோல் இருக்காது. 2 பார்ட்டிஸ் வந்து அவன் டைரக்டா டிஸ்கஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவான். ஸோ இது எதனால நடக்கும், இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ மேபி ஒரு டெப்ட்டுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேபி கவர்மெண்டா இருக்கலாம், இல்லை மேபி பிரைவேட் செக்டரா கூட இருக்கலாம். ஒரு கம்பெனிக்கோ, பிரைவேட் கம்பெனிக்கோ அல்லது கவர்மெண்ட் கம்பெனிக்கோ பணம் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது, ஸோ அவங்க வந்து ஒரு தனியா ஒரு பிரைவேட் பார்ட்டிகிட்ட கூட போயிட்டு இது மாதிரி வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண முடியும். அதை தான் வந்து அவுட் ஆஃப் தி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சினோட கண்ட்ரோல்லே வராது. சரி, இதை இந்தியாவில் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியாவில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை பண்றது கிடையாது. ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ல வந்து ஒரு பார்ஷியலா பண்றாங்க. இது மேஜரா எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெப்ட்லயும் ஃபோரெக்ஸ்லயும் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. இதனோட வால்யூம் அதிகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதனோட வால்யூம் கம்மி தான். பட் ஆனா இந்தியாவில் வந்து அது அலௌட். ஆன் டெப்ட் அண்ட் ஃபோரெக்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து அது அலௌட். ரிஸ்க் பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பிரைவேட் பார்ட்டிஸ் இதில் வந்து கவர்மெண்ட்டினுடைய ரெகுலேஷன்ஸோ கண்ட்ரோலோ வந்து இல்லை. ஸோ அதனால வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்து டெஃபினட்டா அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரேடிங்கோட மெத்தடை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட டைப் பார்ப்போம். ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணி 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து ஆக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து டீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நார்மலாக நடக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ஸ் மேபி அது நம்மளா இருக்கலாம், மேபி பர்டிகுலர் அந்த நேஷனல் லெவலில் பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி அதர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். யார் வேணாலும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பை பண்றதோ செல் பண்றதோ பண்ணலாம். இது வந்து நார்மல் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் தான். இதுல வந்து இந்தியாவில் வந்து அலோடு, ஏன்னா இது நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து பை டிஃபால்ட் அலோடு. இதுல வந்து ரிஸ்க் கம்மி. இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான், இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர், அதனால வந்து இதுல ரிஸ்க் கம்மி. அதனால இதை வந்து இதை பத்தி ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து நார்மல் ஸ்டாக் வாங்கி பை பண்றது செல் பண்றது தான். பை டிஃபால்ட் வந்து பிரைஸ் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். டீலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டீலர்ஸ்ன்றது வந்து இது வந்து டீலர்ஸ் வந்து ஓன் பண்ணுவான். இது வந்து நார்மலா இப்போ ஏலம் வர்ற மாதிரி, இப்போ நகைலாம் ஏலம் வர்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி. இதை வந்து எப்படின்னாக்கா, அவன் டீலர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருப்பான். அவன் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரைஸை செட் பண்ணுவான். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து இது அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ வந்து அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரேட்டு கேட்பான், இன்னொருத்தன் இன்னொரு ரேட்டு கேட்பான். ஸோ யார் வந்து அதிகமான ரேட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பான். இதில் வந்து பையும் செல்லும் பண்ண முடியும். ஆனால் இதை டீலரை வந்து பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அலௌடு கிடையாது. பட் இது நார்மலாக இந்த டீலர்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்கர்ஸ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்கர்ஸ் தான் பண்றாங்க, எஸ்பெஷலி ஆன் டெப்ட் அண்ட் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல மட்டும். டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கு, பட் ஆனா அது வந்து அந்த அளவு இல்லை. பட் ஓவரால் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதனுடைய வால்யூம்லாம் ரொம்ப கம்மி தான். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. டெஃபினட்டா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கு, இல்ல வேற மாதிரியான வீடியோ போடலாம், இல்ல நம்ம வீடியோ போடுற அப்ரோச் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நம்மள ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.